மதுரையில மீனாட்சி, காசு விசாலாட்சி. முதல்ல தாயை வணங்கணும். தாயை வணங்கினா எந்த காரியமும் வெற்றியாகும். மேல ஒளிபரக்கிறப்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க. சக்திவேல் சக்திவேல் ஆடியன்ஸ்னா அடியாப்பா ஒளிபரக்க ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கிறியா சொன்னாங்க. வந்தோன்னு சாப்பிட்டு இருக்கல சொன்னாங்க. அப்புறம் சக்திவேல் ஒளிபரக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் உள்ளே இருக்கும் போது என்னமா நினச்சி என்ன ஒளிபெருக்கி இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சினேன். ஆனால் வெளியில் வந்து பார்த்தோன்னு பாருங்களேன் அற்புதமாக இருக்குது. எப்படி நல்லா இருக்குது. ஆனால் முகம் சுழிக்காமல் இருக்கிறா பாருங்களேன், அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாராச்சும் எனக்கு முகம் சுழிச்சுனா வச்சுங்களேன், நான் அப்படியே என்ன செய்வேன் அப்படின்னு அள்ளி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஒளிபெருக்கி ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்கீங்க. இந்த ஒளிபெருக்கிய சிறப்பாக அமைச்சிருக்க அண்ணவர்களுக்கும் இந்த ஒளிபெரியில பணிபுரிய தம்பி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவுதான் ஒளிபெருக்கு சிறப்பாக இருந்துதான் வந்திருக்க பக்கவேலை நல்லா இருக்கணும்ல. இன்னைக்கு பக்கவேலை 4 பேருமே வண்டியில வரல, அப்படி கலகலன்னு கலகலப்பா வந்து அப்படிலாம் வந்து இருக்கும்போது ஒரு 4 உண்மையில சொல்றாங்க. வெளியே உள்ள இருந்து வெளியில பாடி வரும்போது ஒரு 4 பேரையும் பார்க்க ரொம்ப அப்படி சந்தோஷம் நினைச்சுனா நானும் இன்னைக்கு சந்தோஷம் படிக்க இருப்பேன். உண்மையா சொல்ல நீங்க இவ்வளவு அற்புதமா நீங்க பேசுறத பார்த்தா உங்களை மீண்டும் நாம் சந்திக்கிறோம். இப்படி நாட்கள குடியிருக்கா வச்சுறாங்க. அப்படிதான் உண்மையில சொல்ல மிருதங்கத்தை இந்த பரட்டி வருகிறார் அப்படின்னா அவருடைய பேசுற பேச்சு ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கணும்னு நான் நினைச்சு கொண்டிருக்கேன். தம்பி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பேசக்கூடிய பேச்சுல கருத்து இருக்கு அப்படின்னு 4 பேருக்கு உண்மையில சொல்ல என்ன சிரிப்பா இருக்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் உங்க 4 பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்கள் மத்தியில முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி இந்த மக்கள் மத்தியில பாக்கையில நேத்துலாம் எந்த ஒரு பக்கமே நேத்து போன ஊர்ல நாங்கெல்லாம் போன ஊர்ல பார்த்தா அமைதியா இருந்து பார்த்தாங்க. உண்மையில சொல்றேன் அமைதியா இருந்து
பார்த்தாங்க, கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம அமைதியா இருந்து பார்த்தாங்க. நீங்க இன்னும் 2 பேர் இருந்தாலும் சரி, அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். இது கூட அமைதியா எடுத்து பார்த்தாங்க, இன்னைக்கு அமைதியாவே இருக்கிறாங்க. அதுல ரசிகர்கள் முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி இவங்க எல்லாரும் நல்லா இருக்கா, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆனா உண்மையிலே சொல்றேங்க, நம்ம எவ்வளவு இதா இருந்தாலும் வந்திருக்க யூடியூப் இருக்க இடத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா வெளியில ரீச் ஆகிக்கிறோம். எனக்கு இந்த ஒளிபெருக்கி வந்தாலே எனக்கு ஒரு பயம் வந்துடும். ஒளிபெருக்கா? பழையொலி. பழையொலி பழையொலி. எனக்கு இந்த யூடியூப் உண்மையில வந்துட்டாவே எனக்கு ஒரு இதா வந்துடும். என்னத்த பேசுவோம், இதை பேசுவோமா பேசக்கூடாதா அப்படி யோசிச்சுட்டு போவேன். அதனால நீங்க இன்னைக்கு வந்து யூடியூப் எடுக்கிற அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிலாம் இருந்தா நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை சிறப்போட வெற்றியோட பார்த்துட்டு போவோம். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நம்ம எல்லாரும் அமைதியா இருந்தோம்னா அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு அமைதி இல்லாம வச்சுருங்களேன், அவங்களும் வந்து அமைதியா இருப்பாங்களா? என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போவாங்க. அதனால இன்னைக்கு அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. அதனால மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிலாம் இருக்கும்போது வந்திருக்க வேலையை சுருக்கா பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, யார நம்ம கிட்ட இன்பத்தை அடுத்து பண்ணணும்னு போறோம். ஆமா, அதனால முதல்ல தாயை வணங்கி விட்டு நம்ம அடுத்த கலைப்பணியை தொடரும். தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, துணியை மகமாயி. தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, துணியை மகமாயி. தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி. ஆனா உண்மையில சொல்றேங்க, இன்னைக்கு வந்து